ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா நைட்டு டின்னருக்காக பூரியும் எறா தொக்கும் செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் தொக்கு நிறைய வரும், அதுமாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, தக்காளி கொஞ்சமாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் தொக்கு. எல்லாம் ரொம்ப புளிப்பாகிடும் தக்காளி நிறைய போட்டிங்கன்னா. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எறா போட்டுக்கலாம். நல்ல பொடி எறாவாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த பொடி எறா போட்டு நம்ம தொக்கு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் எறாவை போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம தண்ணியும் ஊற்ற வேணாம். நம்ம இப்போ இந்த இறாலேருந்தே நிறைய தண்ணி வந்துடும் பாருங்களேன். நம்ம இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்துடும் இந்த இறாலேருந்து. 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா அழகாக ரெடி ஆகிடும். பார்த்திங்களா, தண்ணியே விடலை. அந்த வெங்காயத்துலேயும் அந்த இறாலையும் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த தொக்கு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதம் போட்டு கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி பண்ணலாம். அதுக்கு தேவையான கோதுமை மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைறதை விட கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும், அவ்வளோவும் எண்ணெயும் இழுக்காது. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதுவே சப்பாத்திக்குனா இன்னும் சாஃப்டாக பிசையணும், அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு போட்டுட்டு கொஞ்சம் மேல் மாவு போட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம பூரி போட்டுக்கலாம். பூரி மட்டும் எப்போவுமே நம்ம பிசைஞ்சு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. மாவை உடனே போட்டிங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்பவுமே பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டு உடனே போட்டுருங்க. சப்பாத்தி செய்யும்போது தான் நம்ம மாவு கொஞ்சம் நேரம் நம்ம பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய்லாம் இழுக்காமல் நல்லா ட்ரையாகவே இருக்குது பாருங்கள். பூரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட நல்லா ப்ளஃபியான பூரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச பூரியும் எறா தொக்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்மளோட பூரியும் எறா தொக்கும் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் பூரியும் எறா தொக்கும் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.